இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நாம் 6வது உபவாச நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா பலனையும் கிருபையும் பாராட்டி கடந்த 5 நாளும் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ச்சியாக நாம் இந்த நாளில கூட வேகமாக கர்த்தருடைய வசனங்களை ஒரு சில நிமிஷங்கள் தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உதவிகளை செய்வார். நாம் முதல் நாள் இந்த விசேஷமாக இந்த 21 நாளும் கூட மறுசீரமைப்பு என்கிற தலைப்பை தியானித்து வருகிறோம். We are meditating upon a restoration. For 21 days we are decided to pray, seek and receive and be restored. அப்படி இருக்க முதல் நாளில் நாம் promise of restoration என்று தியானித்தோம். 2வது நாளும் 3வது நாளும் 2 நாட்களும் நாம் pattern of restoration என்று தியானித்தோம். 4வது நாளாக the personal restoration என்று தியானித்தோம். நேற்று தினத்தில் the purpose of restoration, தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் மறுசீர் அமைப்பதற்கு நோக்கம் உண்டு என்று சொல்லி தியானித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தொடர்ச்சியாக இந்த 6வது நாளும் கூட நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் faith of restoration, மறுசீரமைக்கப்பட விசுவாசம். தேவன் மறுசீரமைப்பார் என்பது கிறிஸ்தவ அல்லது பரிசுத்த வேதத்தை விசுவாசிக்கிற நமக்கு அது வேதத்தில் இருக்கிறதுனால, சபையில் அதை போதிக்கிறதுனால நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. தேவன் மெய்யாகவே நம்மை மறுசீரமைக்கிறவர் என்கிற விசுவாசம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். I repeat once again, we should not just believe in restoration because we are part of Christians or because the Bible says so. No, we must have the foundation of faith that our God is a restorer. நமக்கு அடித்தளமான நம்பிக்கை இருக்கணும். என்னன்னுட்டுன்னு, நான் ஆராதிக்கிற என் தேவன் நிச்சயமாகவே மறுரூபமாக்குகிறவர் தான், மறுசீர் அமைக்கிறவர் தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பாழான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை மறுபடியும் எழும்பி கட்ட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அநேகருடைய விசுவாசத்தை பறைசாற்றி போற்றி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த எழுதப்பட்ட ஒரு நல்ல அதிகாரம். அதில் அநேகருடைய விசுவாசங்களை குறித்து எழுதியிருந்தாலும் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11 verses 19. நம்ம என்ன பண்ணுவோம்? எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஆகிய தேவ மனிதனுக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரே பேரான தன்னுடைய மகனை பலி கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். He considered that God is able to raise people even from the dead, from which he also received him back as a type. As a type, என்ன type? As a type of resurrection. God will make it happen. அதனுடைய ஒரு மாதிரி தான். அது மாதிரி நிச்சயமாகவே நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில வெர்ஷன்ல ஃபிகரேட்டிவ் அப்படின்னு எழுதியிருக்கும். புரியுதா? பாவனையாக அவன் பெற்றுக்கொண்டான். நல்லா கவனிங்க. இந்த 19ஆம் வசனத்தை புரிந்து கொள்ள இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம் கூடுதலாக. அதே எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. கர்த்தர் அவனோடு சொல்லப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் பெற்றவன். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று ஆபிரகாமுடைய விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த நாட்களிலே யாரும் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்ததை கேட்டதில்லை. ஆபிரகாம்
இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டதில்லை. இயேசுவை கண்டார் என்று வசனம் எழுதியிருக்கிறதே தவிர இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதையெல்லாம் தெரியாது. He just believed in God. இப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? Where did he get it from? ஆரான் என்கிற பட்டணத்துல ஊர் என்கிற தேசத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். மெசொப்பொத்தேமியா என்கிற தேசத்தெல்லாம் விட்டு கடந்து வந்தாரு. ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தினால போகிற ஸ்தலம் தெரியாது, தேசம் தெரியாது, மொழி தெரியாது, ஆனால் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி தைரியமாய் கடந்து முன் சென்றார். இன்னைக்கு நாமெல்லாம் அப்படி நடக்க மாட்டோம். ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா தான் கேட்டு நான் செயல்படுவோம். ஆபிரகாம் கடந்து வந்தார். சரி, இதற்கு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் நோவாவை அழைத்திருந்தார் அல்லவா, கர்த்தர் ஆதாமோடு பேசியிருந்தார் அல்லவா, கர்த்தர் ஏனோசோடு பேசியிருந்தார் அல்லவா. இதுக்கெல்லாத்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு முன்மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஈசாக்கை பலி கொடுக்க சொன்னபோது தன்னுடைய ஒரே மகனும் ஏக சுதனுமாய் இருந்த ஈசாக்கை கர்த்தர் காண்பித்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய் பலி செலுத்த வேண்டும். 3 நாட்களாய் பிரயாணமாய் போகிறார்கள். அப்படி போய் அந்த இடத்துல பலி செலுத்த வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம் முழுக்க முழுக்க தனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்துல தான் இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லிட்டார்? இப்பதான் நம்ம வாசித்தோம் 17-18 எபிரியர் 11-17-18 கர்த்தர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார். இப்போ ஈசாக்கு பிழைத்து இருக்கணும். இப்போ பாருங்களேன், God cannot contradict himself. தேவன் என்ன சொன்னாரு? ஈசாக்கின் மூலமாக சந்ததி விளங்கும். இப்ப அதே தேவன் என்ன சொல்றாரு? ஈசாக்க பலி செலுத்து. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன தைரியம்? சொன்னது கர்த்தர். ஈசாக்கின் மூலமாய் சந்ததியை விளங்க பண்ணுவேன் கர்த்தர் சொன்னாரு. இப்ப கர்த்தரே ஒரு வேளை ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்னா, அப்படி நானும் அவர் வார்த்தையின்படி பலி செலுத்தினா, அந்த தேவன் இப்போ அந்த வார்த்தையை நிறைவேற்ற என்னதான் பண்ணணும்? ஈசாக்க மறுபடியும் எழுப்பணும். அன்றைக்கு பலிகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பலிகளை செலுத்த எப்படி செலுத்துவாங்க? ஒரே ஒரு வாட்டி வெட்டி வச்சிருது அல்ல. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் அப்படி ஒவ்வொன்றாய் பகுதி பகுதியாய் சந்து சந்தாக வெட்டி வைக்க வேண்டும். அப்படியும் செஞ்சிருந்தாலும், அப்படி எழுதல, ஆனா அப்படியும் செஞ்சிருந்தாலும் அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் பிள்ளை வந்துருவான். இல்ல 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 இல்ல, கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தானே ஆக வேண்டும். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொண்டு வருவார் என்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உள்ள தேவ மனிதன். அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக விளங்கினார். உயிர்த்தெழுதலை கண்டதில்லை, உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததில்லை, உயிர்த்தெழுதலின் பிரசங்கத்தை கேட்டதும் இல்லை. நாம இங்க வருஷம் வருஷம் உட்கார்ந்து எல்லாம் கிறிஸ்தவ திருச்சபைகளில வழக்கமாகவே என்ன பண்ணுவோம்? அதுவும் விசேஷமா சபைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் ஆராதிக்குது. சபைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையைத்தான் பெற்று இருக்கிறது. சபை உயிர்த்தெழுந்த இயேசுவைத்தான் பறைசாற்றி போற்றி அவரைத்தான் பிரஸ்தாபிக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கண்டிப்பா என்ன நாள்? அது இயேசுவின் உயிர்த்தெழுந்த. இப்படிப்பட்ட எந்த அனுபவங்களும் ஆபிரகாமுக்கு இருந்ததில்லை. அப்படி இருக்கிற போது ஆபிரகாமுக்குள் இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? எப்படி இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான்? இந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் ஈசாக்க பலி செலுத்திட்டாரா செலுத்தலையா? ஐயா, என் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு முறை அல்ல அநேக முறை மீண்டும் மீண்டும் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? விசுவாசத்தினால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டான், பலி செலுத்த போனான் என்று எழுதல, பலியிட்டான். வாசிங்க முதலாவதாக 19ஆம் வசனம், 17ஆம் வசனம் வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இங்க ஒப்பு கொடுத்தான் மட்டும்தான் எழுதிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிங்க போட்டும். So that you will all be knowing what happened in fact. Offered Isaac. What does that mean? He gave it.
offered Abraham. James chapter 2 verses 21 வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமா. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாக்கோபின் புஸ்தகம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டார். செலுத்தின போதுன்னு எழுதி இருக்கு இல்லையா, பலிபீடத்தின் மேல். இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் chapter 2 verses 21. He offered up his son on the altar. He offered. In faith, Abraham offered Isaac. Now let us ask Abraham, Father Abraham, தகப்பனாகிய ஆபிரகாமே, உம்முடைய ஒரே பேரான குமாரனும் ஏக சொதனுமான ஈசாக்கை நீர் பலியாக ஒப்பு கொடுத்தது என்ன தைரியம்? தைரியம் இவ்வளவுதான். கர்த்தர் வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற மரித்தவனையும் எழுப்பிதான் ஆகணும். இட் இஸ் நாட் புட்டிங் மை ஃபெய்த் இன் மை ஓன் எஃபர்ட்ஸ். என்னுடைய சுயத்தின் மேலேயோ ஈசாக்கின் மேலேயோ. ஈசாக்கு சின்ன பிள்ளை, கர்த்தர் அப்புறமா வேண்டான்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது. கர்த்தர் கடைசி விட்டு சொல்லுவாங்க, அப்புறமா வேண்டான்னு சொல்லிடுவார். அப்படியும் கிடையாது. திடீர்னு கர்த்தர் மனசை மாத்திக்குவார். அப்படியும் கிடையாது. 3 நாள் பிரயாணம் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு போகல. அவன் ஒரே ஒரு நம்பிக்கை தான், இது செய்ய போகிறது யாரு சொல்லுங்க? எனக்கு மீட்டு கொடுக்க போகிறது யாரு? என் தேவன். அதை அவர் பார்த்து கொள்ளுவார். ஈசாக்கு அதை தான் கேட்டார். அப்பா இதெல்லாம் எப்படி நடக்கும்? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பலிக்கு ஆடு எங்கன்னு தான் கேட்டார். கத்தி இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? அதுக்கு பதில் என்ன சொன்னார் ஆபிரகாம்? அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் இப்படி யோசிக்கிறேன், ஈசாக்கு ஒருவேளை அப்பாவை பார்த்து நான் பிழைப்பனாப்பா, என்ன நடக்கும்னா என்ன சொல்லியிருப்பாரு? நீ பிழைக்கிறதை குறித்து கர்த்தர் பார்த்து கொள்வார், நட. வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், நட. நம்ம வேலைல என்ன தெரியுமா? கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். நம்ம வேலைல என்ன தெரியுமா? அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், அவ்வளவுதான். நம்மை மறுசீர் அமைக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. தேவ பிள்ளைகள், நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நாம செய்யணும். அதுதான் நம்முடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் திடீர்னு வந்துடல. ஒரு விசுவாசம் என்பது சாதாரணமா வராதுங்க. It takes time. As we travel with God, as we walk with God, our faith gets sustained and strengthened day after day. அதுக்கு தான் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதம் சொல்லும், சீயோனுக்கு நேராக நடக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம்? You read it, வாசிங்க பார்க்கலாம். Blessed are those who make pilgrimage to Mount Zion, for their strength comes from the Lord, and they shall receive strength upon strength. They will not grow weary. வாசிங்க. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 7வது வசனம். 5-7. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷர்கள் எல்லாரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அவங்க சீயோனுக்கு நேராக கர்த்தரோட நடக்கிறதுனால அவங்களுக்கு பலன் எப்படி வரும்? பலன் இன்னும் பலன் வரும். மறுநாள் இன்னும் பலனா இருப்போம், அடுத்த வருஷம் இன்னும் பலனா இருப்போம். பலத்தின் மேல் பலன் அடைந்துகிட்டே வருவோம். என்ன பலனுங்க இது? சரீர பலன் மாத்திரம் சொல்லல. இன்ஃபேக்ட் வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் நம்முடைய சரீரம் அழிந்து கொண்டு போயிருந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே வரான்? பலன் அடைஞ்சுக்கிட்டே புதிதாகிட்டே வரான். The outer man is decaying every day, going perishing towards it, but the inner man is being strengthened day after day, day after day. இது எல்லாத்துலயும் பலன் வரும். உள்ள எது? விசுவாசத்துக்கு பலன். இப்போ ஆபிரகாமை குறித்து அதை தான் சொல்ல வரேன். இந்த ஆபிரகாமுக்கு நான் ஈசாக்கை பலியிட்டாலும் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பித்தான் நடத்த வேண்டும். காரணம், அது கர்த்தர் ஈசாக்கை குறித்து வைத்த வாக்குத்தத்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்தெல்லாம் கர்த்தர் வச்ச திட்டத்தை நீங்க இருக்கிறீங்கன்றதுனால நிறைவேற்றுகிறவர் அல்ல.
அவர் உங்க பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவர் தான். கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஈசாக்கின் தேவனும் கூட. அது மாத்திரமல்ல, உன் பிள்ளையின் பிள்ளை வருவான் பாருங்க, கர்த்தர் அவனுக்கும் தேவனா தான் இருப்பாரு. கர்த்தர் உன் பிள்ளைகளை உனக்காக அல்ல, அவர் நேசிக்கிறதுனாலையும் நடத்துவார். உங்களுக்காக நடத்துவாங்கங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல மட்டும் கரிசனமா இல்ல, உங்க மேல மட்டும் திட்டமா இல்ல, கர்த்தர் உங்க பிள்ளைகளின் மேலும் திட்டம் வைத்து இருக்கிறார். அதை நிறைவேற்ற நாம் ஆராதிக்கிற நம் தேவன் போதுமானவரா இருக்கிறார். Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்துருச்சு? எப்படி வந்துச்சு இந்த விசுவாசம்? ஆபிரகாம் இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டவன். எப்படிங்க? அதுதான் சொன்னேன். கர்த்தரோடு அதிகமாய் நடக்கிற மனுஷன் ஆபிரகாம். அப்படி கர்த்தரோடு நடக்க 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 யாரை குறித்து தெரிய வந்துருது? கர்த்தரை குறித்து நல்லா தெரிய வருது. நம்ம பார்த்த உடனே ஒரு சிலரை நம்பிடுவோம். அவங்க பார்த்தாலே நல்லவங்களா தெரியுறாங்க. பழகி பாரு தெரியும். நம்ம கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் என்ன? நல்லது தானே. நம்ம கண்ணுக்கு ஒரு நாள் அவங்க நல்லா இருந்துட்டா போதும். ஒரே ஒரு முறை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்லிட்டா போதும். உங்களுக்கு உங்க பெற்றவங்களை விட, உங்களுக்கு இத்தனை காலம் நடத்தினவங்களை விட, அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு உதவியா வந்தாங்களே, அவங்க தான் தெரிவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கூட நடக்கிற போதுதான் ஒருத்தருடைய குணாதிசயத்தை தெரிய வரும். சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? யூ டெல் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ. எங்க அப்படி? ஆபிரகாம் தேவனுக்கு யாராம் பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு தேவன் அவ்வளவு நெருங்கியவர். இயேசு இதை குறித்து சொல்லியிருந்தார், நான் உங்களை இனி என்னன்னு கூப்பிட மாட்டேன். I will not call you slaves, but I will call you my friends. Why? Because a friend will open his heart to you. A friend will tell everything that he does to you. வீட்டுல பேசாதது, அப்பா அம்மா கிட்ட பேசாதது, பசங்க ஸ்கூல் கிட்ட யார்கிட்ட தான் பேசுறாங்க? ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசுவோம். இவருக்கு சீக்ரெட் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அதை தான் கர்த்தர் இங்க காட்டி கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்த தேவ மனிதன், கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டான். இந்த தேவன் யார் தெரியுமாங்க? ஆபிரகாம் உங்க ஃப்ரெண்டு தேவன். அவர் எப்படிப்பட்டவருங்க? ஐயோ, உங்களுக்கு மனுஷருங்கெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கிறத சீர்படுத்தத்தானே தெரிஞ்சோம். ஆனா என்னுடைய நண்பன், என்னுடைய தேவன் யார் தெரியுமா? மரித்ததை கூட மறுசீரமைக்க வல்லமை உள்ளவர். எதுங்க? பாலானதை அல்ல, சற்று அதனுடைய உருவம் மாறி போச்சுங்க, அது கொஞ்சம் சீர்படுத்திடலாம். நாட் ரெனோவேஷன் only, he can even recreate things. புரியுதா உங்களுக்கு? ரெனோவேஷன் is a restoration, no doubt about it, but what God is capable of is more than restoration. புரியுதா உங்களுக்கு? more than restoration, beyond restoration. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், my God is able to go beyond restoration. Hallelujah. அதுதான் நம்ம தேவன். இப்ப எப்படி பிரதர் சொல்றீங்க? வேகமா சொல்லி கொடுக்குறேன் கேளுங்க. இப்ப ஆபிரகாம் நண்பனோட நடந்த மனுஷன். அவரை கேட்கலாம், இந்த இயேசுவை குறிச்சு நீங்க எப்படிங்க என்னங்க சொல்ல வந்தீங்க? இப்ப ஆபிரகாம் சொல்லுவார், அவரு நான் திடீரென்று ஒரு நாள் ராத்திரி எந்திரிச்சு என் பிள்ளை செத்து போனாலும் அவர் உயிர்த்தெழுப்ப செய்வாருன்னு நான் சொல்லல. இந்த தேவனை நான் ஒவ்வொரு முறையும் ருசி பார்த்தவன், அவருக்கு அந்த வல்லமை உண்டு என்று நான் அறிந்து கொண்டவன். அதனாலதான் அப்படி செஞ்சேன். இப்ப வாசிக்கலாம் பாருங்க, 4 அதிகாரம் 17 வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக Romans chapter 4 verses 17. வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று எழுதியிருக்கிறபடி, நான் அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதுவாக ஒண்ணுமே இல்லாத போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாகும் பொழுது தன் சரீரம் செத்து போனதை, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆனா தெரிஞ்சிருந்துச்சு. நல்லா கவனிங்க,
இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலி செலுத்தினாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்கிற விசுவாசம் எப்படி வந்துச்சு? அனுதினமும் கர்த்தரோடு நடந்தார். இந்த கர்த்தருடைய குணம் என்னென்று கற்றுக்கொண்டார். கேளுங்க. முதலாவது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருக்கு. அப்படி செத்து போயிருந்த அவருடைய சரீரத்திலையும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அடுத்தது பக்கத்துல பார்த்தா சாரலுடைய கற்பம் செத்து போச்சு. பிள்ளை பிறக்க வேண்டியதுக்கு உண்டான எந்த அடையாளமும் அந்த அம்மாவுக்கிட்ட இல்லை. கற்பமும் செத்து போயிருக்கு. இப்ப புரியுற மாதிரி சொல்லட்டுமா? டெட் வூம்ப் மம்மி சாரா என்னாச்சு? டெட் வூம்ப், டெட் பாடி. பாடி என்ன? டெட் பாடி இல்லைங்க, பாடி, த பிசிக்கல் பாடி. அது யாரு? ஃபாதர். டெட் வூம்ப் மதர், dead body, physical body for father. And now இந்த ஏப்ரஹாமுக்கு தெரியுது, என் சரீரம் செத்து போயிருந்த போது ஜீவனை கொடுக்கிறவர், என் மனைவி சாரலுடைய கற்பம் செத்து போன போது அங்க ஜீவனை கொடுக்கிறவர். எங்க 2 பேருக்கு மரித்த நிலையில் இருந்த எங்க 2 பேருக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு என் பிள்ளைய ஒப்பு கொடுத்து அவன் செத்து போனா, அப்பா செத்த ஆளுக்கு ஜீவன் கொடுத்தவர், அம்மா செத்த ஆளுக்கு ஜீவன் கொடுத்தவர். என் பிள்ளை கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தா அதே ஜீவனை அவர் திரும்பி கொடுக்க அவருக்கு தெரியும். நான் கண்ட வரைக்கும், இப்ப ஆபிரகாம் சொல்றார், நான் என் ஆண்டவரோடு நடந்த போது நான் கண்டது அவர் மரித்ததுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அவர் மரித்ததுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். நம் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, இது சந்தர்ப்பமே இல்லை, இது முடியவே முடியாது, இது ஆகவே ஆகாது. கரெக்ட். உண்மைக்கே அது நம்முடைய பலத்துல ஆகாதுதான் ஐயா. உண்மைக்கே அது நம்முடைய சாதுரிய ஞானத்தினால் ஆகாது. எத்தனை பேர் கூடி வந்து நின்று காரியத்தை நடத்தணும்னு நினைச்சாலும் அதை நடத்த முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான். இதை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, சீரமைக்கப்பட சொல்லுகிற வசனம் இது. பலத்தினாலும் நீ சீரமைக்க முடியாது, பராக்கிரமத்தினாலும் நீ சீரமைக்க முடியாது, பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமே சீரமைக்க முடியும். இது நம்முடைய பலத்தினால் அல்ல. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் பிரதர் நாங்களே ஜாம் பண்ணி சரி பண்ணிடுவோம், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். பிரதர் ஏன் சூழ்நிலை அப்படிப்பட்டது அல்ல, மரித்த சூழ்நிலை பிரதர், மரித்த சூழ்நிலை. என்ன செய்வது என்பதும் அடையாளமே கிடையாது. கவலையே படாதீங்க. நாம நடக்கிற கர்த்தர், நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மோடு பிரயாணிக்கிற கர்த்தர், நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர், இவர் மரித்தவைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதை என் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் அவர்தான் ஜீவன். அது மட்டும் சொல்லல, இது பொதுவா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொன்னாருன்னு சொன்னாலும் இன்னொரு இடத்துல சொன்னாரு, யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும், தெரியாதா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். I am the resurrection and the life. See how many times Jesus claims he is life. எத்தனை முறை தான் ஜீவன் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். இது மட்டுமா? இன்னும் வேதாகமத்தில் அநேகது உண்டு. அவனை கடைசி நாள் எழுப்பி நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். என்னில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரிக்க மாட்டான். அப்படி மரித்தாலும் பிழைப்பான் ஐயா. You see that? Now this hope you can find in my God Jesus, who is the life giver. ஜீவனை கொடுக்கிறவர். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் தேவன் ஜீவனை கொடுக்கிறவர். மரித்த சூழ்நிலை ஆனாலும் ஜீவனை கொடுக்கிறவர், மறுபடியும் மறுசீரமைக்கிறவர். ஹல்லேலூயா. மரித்ததை மறுசீரமைக்கிற நல்ல தேவன் ஐயா நம்முடைய ஆண்டவர். He can do it. பாருங்க, it is not only dead womb, it is not only dead body, it is not only dead son. God can renew and give life to anything that which is dead when God wills. எத்தனை காரியங்களை நாம சொல்ல முடியும். ஆரோனுடைய கோல் செத்து போன ஒரு கோல் தான், மறுபடியும் துளிர்க்க செஞ்சார். யாபீருடைய மகள் செத்து போயிருந்தா, மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் இயேசுவை பார்த்து எள்ளி நகைத்தார்கள். இயேசு அவர்களை எல்லாம் அறையை விட்டு வெளியில போக சொல்லி அப்பா அம்மாவை அறைக்குள் வைத்துக்கொண்டு தன்னோடு கூட 3 சீஷர்களை வைத்துக்கொண்டு தகுமி என்று சொல்லி அந்த சிறு பெண்ணை ஜீவனை கொடுத்து எழுப்பினவர். மரித்த சூழ்நிலைகள் தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவிடத்திற்கு வந்து அந்த யாபீர்கிட்ட வந்து, யாபீருவே உன்னுடைய மகள் செத்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க, தொந்தரவு வேண்டாம். அப்ப இயேசு சொல்லுகிறார், விசுவாசத்தை வைத்துக்கொள், உன் மகள் பிழைப்பாள்.
விசுவாசி உன் மகள் பிழைப்பாள். நடப்போம் தொடர்ந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் லாசருவை அவங்க சொல்றாங்க, யார் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவோடு கூட லாசரு கல்லறைக்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் இப்போதும் கூட எதையும் செய்ய வல்லவர். வாசிக்கலாம் அந்த வசனம் மட்டும். யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11. நீர் இப்போதும் பிதாவினிடத்தில் கேட்டால் எதையும் செய்வீர். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. யோவானின் புஸ்தகம் 11:22. இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று, அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிர்த்தெழும்புவான் என்று என்பார் என்றார். அதற்கு ஆமா ஆண்டவரே, கடைசி நாள் அவர் எழுந்திருப்பார். நான் உனக்கு சொல்லவில்லையா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதை தான் நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உபவாசத்தோடு கர்த்தருடைய முகத்தை தேடி பார்க்கிற, உண்மையாக உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி என் தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பங்களையும் மறுசீரமைப்பாரா என்று சொல்லி அங்கலாய்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் சூழ்நிலை மரித்ததா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி நான் தைரியமாய் நானும் அவருடைய வேலைக்காரனாய் சொல்லுகிறேன். மரித்த சூழ்நிலையா இருந்தாலும் இப்பொழுது நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதெல்லாம் விசுவாசம் ஒன்று. என் கர்த்தர் மறுபடியும் அவைகளுக்குள் ஜீவனை கொடுப்பார் என்று கடந்து போ. நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவாய். மறுபடியும் இழந்ததை பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருக்குள் சாட்சியாக நீ எழும்பி நிற்பாய். கர்த்தர் உனக்காக செய்ய நினைக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்யணும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதற்கு பூர்ணமாய் இடம் கொடுத்து நாம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியா நிலை நிற்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். எபிரியரின் புஸ்தகம் 11:21 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க எழுதியிருக்கும், he was fully assured that what God promised he will also be able to perform. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் இருந்தது. நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க? Thank you ma, God bless you. The first day itself was what? Promise of restoration. தேவன் நம்மை மறுசீரமைப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அந்த வாக்கு தத்தத்தை நாமும் உறுதியாய் பற்றிக் கொள்ளுவோம். கர்த்தர் சொன்னதை சுதந்தரிப்போம்.